டிசம்பர் 7 திருவருகை காலம் 2ஆம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். மத்தேயு நற்செய்தி 3ஆம் பிரிவு 1 முதல் 12 முடிய இறை வார்த்தைகள். அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலைநிலத்திற்கு வந்து, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது: ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் ஏசாயா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டக முடியிலான ஆடையை அணிந்திருந்தார். தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகளில் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு அவர் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்றச் செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடாரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்ல கூட எனக்கு தகுதியில்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுளகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமை களஞ்சியத்தில் சேர்ப்பார். ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார். அனைத்தும் துறந்த ஆன்மீக துறவி ஒருவரிடம் ஆசீர் பெற வேண்டும் என்று அந்நாட்டின் அரசர் ஆசைப்பட்டார். அரசரின் அமைச்சர் அத்தகைய ஆன்மீக துறவியை நாடு முழுவதும் தேடி அடைந்தும் எவரும் கிடைக்கவில்லை. எனவே நாடக நடிகர் ஒருவரை அழைத்து அவருக்கு பயிற்சி கொடுத்து, ஒரே ஒரு நாளைக்கு அரசர் அவனிடம் வரும் அந்த நாளுக்கு மட்டும் உத்தமமான ஆன்மீக துறவியாக நடித்தால் போதும், நிறைய தங்க காசு கூலியாக கொடுக்கிறேன் என்று ஒப்பந்தம் செய்தார். பின்னர் ஒரு குறிப்பிட்ட நாளில் அரசரை அந்த ஆன்மீக துறவியான நடிகரிடம் கூட்டி வந்தார். அரசருக்கு அளவில்லாத ஆனந்தம். அரசனும் அரசியும் ஆன்மீக துறவியின் பாதத்தில் விழுந்து ஆசி பெற்றனர். திரும்பும்போது அரசர் தட்டு நிறைய தங்க நாணயங்களை பரிசாக அளித்தார். துறவியோ, இவை எனக்கு பயனற்றவை, தேவையில்லாதவை என்று கூறி ஏற்க மறுத்தார். அரசர் மிகவும் வியந்து, ஆகா, உண்மையாகவே நீர் இறை மனிதன்தான், அனைத்தும் துறந்த ஆன்மீக சத்குருதான் என்று புகழ்ந்து மீண்டும் அவர் காலில் விழுந்து ஆசீர் பெற்று அரண்மனைக்கு திரும்பினார். 2 நாட்கள் கழித்து அரசரின் அமைச்சர் தான் பேசியபடி ஆன்மீக துறவியான நடிகருக்கு உரிய கூலியை கொடுக்க வந்தார். ஆனால் நடிகரோ கூலியை வாங்க மறுத்தார். ஏன் மறுக்கிறாய் என்று கேட்ட அமைச்சருக்கு நடிகர் கூறினார், ஒரு நாள் ஆன்மீக துறவியாய் நடித்து வாழ்ந்ததில் அரசரையும் பணிய வைக்கும் ஆன்மீக சக்தி துறவியிடம் இருப்பதை கண்டுகொண்டேன், உணர்ந்து கொண்டேன். இந்த உணர்ந்த உண்மையை வாழ்ந்தால் அந்த ஆன்மீக ஆற்றல் எவ்வளவு சிறந்ததாயிருக்கும். எனவே நான் இனி நடிக்கப் போவதில்லை, உண்மையான துறவியாக மாறி வாழப்போகிறேன், ஆன்மீக ஆற்றலை வாழப்போகிறேன் என்று கூறினார். திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறு. இன்றைய வாசகங்கள் நம்மிடம் உள்ள ஆன்மீக ஆற்றலை வாழ அழைக்கின்றன. அது நம்மை மாற்றவல்லது, இந்த உலகையே மாற்றவல்லது என்று உணர்த்துகின்றன. சென்ற ஞாயிறு அதனுடைய நற்செய்தி
நம்முடைய சூழலில் நடக்கும் அல்லது நம் வாழ்வில் நமக்கு தனிப்பட்ட விதத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் தீமைகளே அதிகம் நிறைந்திருந்தாலும் நாம் இயேசுவின் வருகையை எதிர்நோக்கும் வாழ்வை அறிவுறுத்தியது. திருவருகை கால 2ஆம் ஞாயிறு இன்றைய நற்செய்தி நமது எதிர்நோக்கு பொய்த்து விடாமல் இருக்க நாம் எதை நம்ப வேண்டும், அந்த நம்பிக்கை எப்படி நம்மை ஆற்றல் மிக்கவராய் மாற்றக்கூடியது, அந்த நம்பிக்கையில் ஆண்டவரின் விண்ணரசை நம்மால் எவ்வாறு நிஜமாக்க முடியும் என்பதை அறிவிக்கிறது. இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கு யோவானின் பறைசாற்றலை படிக்கிறோம். இறைவன் விண்ணரசு நெருங்கிவிட்டது, அதை நம்பி நாம் விண்ணரசிற்குரிய வாழ்வை மனம் மாறி வாழ வேண்டும் என்று கூறுகிறார். நாம் விண்ணரசின் காலத்தில் அடியெடுத்து வைக்கிறோம் என்பதை காட்ட வெளிப்படையாக திருமுழுக்கு பெற மக்களை அழைக்கிறார். திருமுழுக்கு மனம் மாறுதலின் வெளி அடையாளம் என மக்கள் புரிந்து கொள்ளுகின்றனர். எனவே இந்த மனம் மாறுதல் எதில் அடங்கியிருக்கிறது என்பதை திருமுழுக்கு யோவான் விளக்குகிறார். மனம் மாறுதல் என்பது அவரவரை பற்றிய சுய ஆய்வில் அவரவர்கள் தங்களுக்குள் இறையருளையும் ஆற்றலையும் ஏற்று புது வாழ்வை வாழ வேண்டும். ஒவ்வொருவரும் அவரவராக தனிப்பட்ட விதத்தில் வெளிப்படைந்து நம்மிடையே மலர்ந்து கொண்டிருக்கும் விண்ணரசை காணும் மனதை அடைய வேண்டும். தன் சுய நிலையில் சுய விழிப்படைந்து மலரும் விண்ணரசை காணும் மனம் மாறாவிட்டால் பெரிய இழப்புக்கும் அழிவுக்கும் ஆளாவோம். இறைவனின் விண்ணரசின் காலம் நிறைவேறி நம்மிடையே நிஜமாகிக் கொண்டிருக்கும் போது அதை நம்பாமல் நமக்குள்ளே நாம் மனம் மாறாமல் வாழ்ந்தால் இழப்பு நமக்குத்தான். அது நம் வாழ்வாகிய வளர்ந்த மரத்தை வெட்ட அனுமதி தந்து மரத்தின் வேரருகே அவநம்பிக்கை என்னும் கோடாரியை நாமே வைப்பதை போன்றதாகும். திருமுழுக்கு யோவான் இவ்வாறு மனமாற்றத்தை பற்றி போதித்த போது அவர் போதனை பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் பெரும் சவாலாக ஒலித்தது. ஏனெனில் தாங்கள் இறைவனுக்கு நெருக்கமான பரம்பரையிலிருந்து வந்தவர்கள் என்ற நம்பிக்கையின் பெருமிதப்பில் வாழ்ந்தார்கள். திருமுழுக்கு யோவான் போன்ற இறைவாக்கினர்களின் போதனையை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். தாங்கள் இன்னும் அறிய வேண்டியது ஏதுமில்லை, தற்போதைய மனப்போக்கை விட வேறுவித மனநிலைக்கு மாற வேண்டியதில்லை, தங்கள் நம்பிக்கையை எவ்வித சுய ஆய்வுக்கும் உட்படுத்தி இனி புதிதாய் நம்பி எதிர்நோக்க ஏதுமில்லை என்ற மாறா மனநிலையில் உறைந்த கடினமான கல்லான இதயத்தோடு இருமாப்பில் இருந்தனர். தாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், இறைவனோடு தடை உடன்படிக்கை செய்து கொண்ட பரம்பரையின் வழிவந்தவர்கள் என்று தம்பட்டமடித்துக் கொள்வதால் எவ்வித பயனும் இல்லை. இறையரசு பாரம்பரிய சொத்தாக ஒருவருக்கும் வரப்போவதில்லை என்று திருமுழுக்கு யோவான் இடித்துரைத்தார். அன்றைய பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் திருமுழுக்கு யோவான் கூறிய வார்த்தைகள் இன்றைய நமது சூழ்நிலைக்கு மிகவும் பொருத்தமானவைகளாக ஒலிக்கின்றன. நாம் வாழும் காலத்தில் நம்மை புறத்து நின்று தாக்கும் பல சக்திகள், பல செய்திகள், பல வாழ்க்கை விளக்கங்கள் நாமும் மனம் மாற வேண்டிய அவசியத்தை உணர்வதிலிருந்து தடுக்கலாம். புதிதாக கவர்ச்சியாக உடனடியாக திருப்திப்படுத்தக்கூடிய கருத்துக்களும் வாழ்க்கை யுக்திகளும் இறைவார்த்தை காட்டும் நிறைவாழ்வுக்கு மனம் மாற நமக்குள்ளே எழுகின்ற வாய்ப்புகளை மழுங்கடிக்கலாம். இவ்வாறு மனமாற்றத்தின் பொருளையும் தேவையையும் இதுவரை விளக்கிய திருமுழுக்கு யோவான் தொடர்ந்து இந்த மனமாற்றத்தை செயல்படுத்த தேவையான ஆற்றலை தரும் ஆவியாரின் திருமுழுக்கு பற்றி பேசுகிறார். நீரில் திருமுழுக்கு கொடுத்து மனமாற்றத்தை போதித்தார் யோவான். ஆனால் அதுவரை யாரும் பார்த்திராத, அதே வேளையில் விரைவில் வரக்கூடிய புதிய திருமுழுக்கு ஒன்று நிகழப்போகிறது என்பதை பற்றி விளக்குகிறார். அது ஆண்டவரது ஆவியால், அவரது அன்பாகிய தீயினால்
விரைவில் ஆற்றலுடன் மனிதரிடையே செயல்பட போகிறது. அது ஆண்டவருடைய விண்ணரசாகிய அறுவடையை களஞ்சியத்தில் சேர்க்கக்கூடிய வல்லமை படுத்தது. அது களைகளையும் பதரையும் தீயிலிட்டு பொசுக்கிவிடும். இவ்வாறு விண்ணரசை நிறுவக்கூடிய திருமுழுக்கை இயேசு தர வருகிறார். இயேசுவின் வருகையை மனம் திறந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்றைய நற்செய்தியில் யோவான் அழைப்பு விடுக்கிறார். திருமுழுக்கு யோவானின் வழியாக இன்றைய நற்செய்தி மொத்தமாக அதே வழியில் சுருக்கமாக கூறுவது இதுதான்: மனம் மாறாமல் கடினமான கல் நெஞ்சுடன் வாழ்ந்த காலம் போதும். இனி காலம் தாழ்த்த வேண்டாம். காலம் கனிந்து நம் கைமேல் இருக்கிறது. சுய ஆய்வு செய்து வாழ்வில் எங்கெல்லாம் கடினமான மனதில் உறைந்து கிடக்கின்றோமோ, எங்கெல்லாம் நாம் நன்றாகத்தான் இருக்கிறோம், மற்றவர்கள்தான் மனம் மாற வேண்டும் என்ற பெருமிதத்தில் இருக்கின்றோமோ, அங்கெல்லாம் கனிவான மனதை திறப்போம். ஆண்டவரின் தூய ஆவியாரின் திருமுழுக்கு அருளை நம்மில் செயல்பட விடுவோம். நமக்குள் தூய ஆவியாரின் புதிய ஆற்றலை ஊற்றெடுக்கச் செய்வோம் என்று கூறுவதுதான் இன்றைய நற்செய்தி. இவ்வாறு தூய ஆவியாரின் ஆற்றலால் நாம் செயல்படும் போது நமக்குள்ளும் நாம் வாழும் உலகிலும் என்ன விளைவு ஏற்படும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் ஏசாயா நமக்கு காட்சிப்படுத்துகிறார். வரவிருக்கும் மெசியாவின் ஆட்சி எப்படி இருக்கும், எவ்வாறு நம்மில் செயல்படும் என்பதை ஏசாயா விளக்குகிறார். வரவிருக்கும் மெசியா மீது ஆண்டவரின் ஆவி தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்சம், இவைகளால் வரும் மகிழ்ச்சி ஆகிய ஆண்டவர் ஆவியாரின் கொடைகளை மெசியா பெற்றிருப்பார். இந்த கொடைகளின் மூலம் அவர் எளியோருக்கு நீதி வழங்குவார், தீயோரை அழிப்பார், ஆண்டவரின் அமைதி எங்கும் ஆட்சியை அருள்வார். கடல் தண்ணீரால் நிரம்பியிருப்பது போல அவர் ஆட்சி செய்யும் மண்ணுலகம் முழுவதும் ஆண்டவரை பற்றிய அறிவால் நிரம்பியிருக்கும். ஆண்டவரின் ஆவியால் நிரப்ப பெற்று இறைவனின் ஆட்சியை அமைக்கும் மெசியா அவர் ஆட்சியில் இருக்கும் நம் அனைவரையும் அதே ஆவியாரால் நிறைப்பார். ஆக அவர் தொடங்கிய அரசு நம் அனைவரிலும் நிறையும். நாமும் அவரைப் போலவே ஆண்டவரின் ஆவியாரின் கொடைகளை கொண்டு அவரது அரசை நம்மில் தொடர்ந்து வாழச் செய்வோம். இதைத்தான் ஏசாயாவின் காட்சி நமக்கு வலியுறுத்துகிறது. ஆண்டவரின் மெசியா மீது தங்கும் ஆவியாரின் அதே 7 கொடைகளைத்தான் இயேசுவில் திருமுழுக்கு பெற்ற நாமும் உறுதி பூசுதல் என்ற அருட்சாதனத்தின் வழியாக பெற்றிருக்கிறோம். ஆவியாரின் 7 கொடைகள் இயேசு நம்மிடையே நிறுவிய விண்ணரசை கண்டுகொள்ளச் செய்கிறது. அந்த அரசை நாம் தொடர்ந்து வாழச் செய்கிறது. இந்த 7 கொடைகளை கொண்டு எவ்வாறு இறையரசு நம்மிடையே உள்ளது, அதை எப்படி வாழலாம் என்று பார்ப்போம். முதலில் ஞானம். ஞானம் என்பது உலகை இறைவன் எப்படி பார்க்கிறாரோ அப்படியே நம்மையும் பார்க்கச் செய்கிறது. உலகம் அவரால் ஆளப்படுகிறது, வழிநடத்தப்படுகிறது, ஆசீர் நிறைந்த வாழும் இடமாக இருக்கிறது என்று உணரும் பார்வைதான் ஞானம் என்பதாகும். அடுத்து மெய்யுணர்வு. மெய்யுணர்வில் நாம் அடுத்தவரை அவராக புரிந்து கொள்ளுகிறோம். பொருட்களை பொருட்களாகவும் மனிதரை மனிதராகவும் புரிந்து அதற்குரிய மதிப்பையும் புரிதலையும் வழங்கி வாழ்தல் மெய்யுணர்வாகும். அடுத்து அறிவுரைத்திறன். அறிவுரைத்திறன் என்பது மேற்சொன்ன ஞானத்தையும் மெய்யுணர்வையும் குறுக்கு வழியில் நமது சுயலாபத்திற்காக பயன்படுத்தாமல் மனிதரோடு தூய உறவு கொள்வதற்கும் மனிதரின் உயர்வுக்கும் பயன்படுத்தும் ஆற்றல்தான் அறிவுரைத்திறன். இறையரசை வாழ்வதற்கு தேவைப்படும் நடைமுறை ஞானம், பிராக்டிக்கல் விஸ்டம் தான் அறிவுரைத்திறன் என்றும் கூறலாம்.
அடுத்து ஆற்றல். ஆற்றல் என்பது இதுவரை விளக்கிய ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரைத்திறன் இவைகளை கொண்டு உணர்ந்த உண்மையை வாழும் மனம் திடந்தான் ஆற்றல் என்பதாகும். அதாவது துன்பம், அச்சுறுத்தல், தம்மை தாக்குகின்ற எதிர்நிலைப்பாடுகள், ஊழல், கவர்ச்சிகள் போன்ற எதனாலும் நிலைதடுமாறாது ஆண்டவரின் அரசின் மீது கொண்ட பற்றுறுதியை இழக்காது நிலைத்து நிற்கும் நிலைதான் ஆற்றல். அடுத்து நுண்மதி. மேற்சொன்ன மனத்திடம் பற்றுறுதி இவைகளினால் நம் உள்ளத்தில் நம்பிக்கை பிறக்கும். நம்மிடையே உள்ள விண்ணரசின் மீது நமக்குள் அசையாத நம்பிக்கை ஏற்படும். இந்த நம்பிக்கையில் நீதி, உண்மை, பொதுநலம் இவைகளுக்காக நம்மை உத்வேகத்துடன் அர்ப்பணித்து வாழும் மனநிலைதான் நுண்மதி. மேற்சொன்ன ஆவியாரின் கொடைகளை நாம் வாழும்போது இறை அனுபவம் நம்மில் பிறக்கும். நமது மனித அறிவில் நமக்கு இயல்பாக கிடைக்கும் புரிதல், அனுபவம் இவைகளையெல்லாம் கடந்த பெரிய அனுபவம், இறை அனுபவம் நம்மில் பிறக்கும். அது ஆண்டவரை சார்ந்த அனுபவமாக நம்மில் மலரும். அவர் மேல் மதிப்பும் மரியாதையும் கலந்த அச்சமாக முதலில் அது உணரப்படும். அந்த அச்சமே அளவில்லாத மகிழ்வாக நமக்குள் நிறைந்து மலரும். ஆவியாரின் இந்த 7 கொடைகள்தான் விண்ணரசை சுவைத்து வாழும் இறை மக்களாக நம்மை மாற்றும். இயேசு மெசியா நம்மிடை மனிதராக வந்தபோது இறையரசை தொடங்கி வைத்தார். இந்த இறையரசு இன்றும் நம்மிடையே செயல்பட்டு வருகிறது. அதை அனுபவித்து வாழ அவர் தரும் ஆவியாரின் கொடைகளும் நமக்குள் இருக்கிறது. மலர்ந்துள்ள இறையரசை நம்பி அதை உணர்ந்து அதனையே வாழ்ந்து இறையரசின் சாட்சிகளாக இறையரசை அறிவிக்கும் போது நாம் பழைய வாடிக்கையான வாழ்விலிருந்து மனம் மாறுவோம். கண்டிப்பாக மனம் மாறுவோம். இத்தகைய மனமாற்றத்தைத்தான் இயேசு நம்மிடையே எதிர்பார்க்கிறார். இந்த 2ஆம் வாரத்தில் நம்பிக்கையின் மெழுகுதிரையை ஏற்றுகிறோம். கடல் தண்ணீரால் நிறைந்திருப்பது போல நம்மிடையே நிறைந்திருக்கும் இயேசுவின் அரசை நம்புவோம். ஆவியாரின் கொடைகளை வாழ்ந்து இறையரசை உணர்ந்து அதனுடைய அனுபவ சாட்சிகளாக பிறருக்கு இறையரசை அனுபவிப்போம். இன்றைய நாட்களின் திருமுழுக்கு யோவானாக இயேசு நம்மை இறையரசின் அறிவிப்பாளர்களாக அனுப்புகிறார். இறையரசை நம்புவோம், அதையே வாழ்வோம், அதனையே அறிவிப்போம். நாம் தான் இன்றைய திருமுழுக்கு யோவான்கள்.